இதன் முக்கிய கட்டமா ஓ பன்னீர்செல்வத்தை பாரதிய ஜனதா கட்சியில் வேண்டுமானால் சேர்த்து கொள்ளலாம். எனக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் அவரை அதிமுகவில் மீண்டும் சேர்க்க முடியாது. ஒரு பச்சை கொடி காட்டி இருக்கிறார் என எடப்பாடி பழனிசாமி தெரிவிச்சிருக்காரு. இதன் மூலம் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஒரு நல்ல கூட்டணி வாய்ப்பு தற்போது அமைஞ்சிருக்கு. அவர் அதிமுகவுடன் அல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி சேரப்போகும் தகவல் வெகு விரைவில் வெளியாக இருக்கு. இதற்கிடையே மருத்துவர் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் தொல் திருமாவளவன் எதிர்ப்பு தெரிவித்த வகையில அவர் திமுகவுடன் கூட்டணி சேருவதற்கான வாய்ப்பு இல்லை என்பது உறுதியாகவே தெரியுது. திமுகவை பொறுத்த வரைக்கும் எந்த காரணம் கொண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை இழக்க விரும்பவில்லை. அந்த வகையில தான் மருத்துவர் ராமதாசுடன் திரைமறைவுல ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கு. மருத்துவர் ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி வட மாவட்டங்களில் தனித்து போட்டியிடலானும் தனியாக ஒரு சின்னத்தில் போட்டியிடுவதற்கும் தேவையான நிதி உதவிகளை திமுக செய்வதாக பேசியிருக்கு. எனவே மருத்துவர் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் வட மாவட்டங்களில் தனித்து களம் காண இருக்கிறார் என்பது முக்கிய செய்தியாகவும் பார்க்கப்படுது. இதற்கு அடுத்தபடியா புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி